அனைவருக்கும் வணக்கம். செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் என்று பேசியிருக்காரு. நேற்று பிரதமர் மோடி அவர்கள் மதுரையில் பேசினதுக்கு இன்னைக்கு அவர் பதில் சொல்லி பேசியிருக்காரு. மோடி என்ன பேசினாருன்னா, அவர் ஜெயலலிதா நல்ல ஆட்சி நடத்துகிறாங்க, எம்ஜிஆரும் நல்ல ஆட்சி நடத்தினாரு என்று சொல்லி புகழ்ந்து பேசினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவங்க தான் காரணம் என்று சொல்லி மோடி அவர்கள் பேசினார். அதுக்கு பதில் சொல்லும் விதமாக செல்லூர் ராஜையை இன்னைக்கு கண்டனம் தெரிவித்து மோடிக்கு பேசியிருக்காரு. இவர் என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் எத்தனுக்கு எங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது, பிஜேபி ஒரு மதவாத கட்சி, சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடியவங்க என்று சொல்லி பேசி மக்களோட ஏதாவது அதிமுக தொண்டர்களோட ஓட்டை வாங்குறதுக்காக ஏமாத்துறதுக்காக மோடி பேசிட்டு இருக்காரு என்று சொல்லி செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருக்காரு. நான் செல்லூர் ராஜை பார்த்து கேட்கிறேன், இப்பதான் தெரியுமா அது மதவாத கட்சின்னு? இப்பதான் அவங்க சாதியின் பேரா மக்களை பிளவுபடுத்துறாங்க அப்படின்ட்டு இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? கடந்த 6-7 ஆண்டுகளாக அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எத்தனை திட்டங்களை அவங்க கூட கூட்டணி வச்சு நீங்க தமிழ்நாட்டு மக்களை புதக்குழியில தள்ளுனீங்க. மீள முடியாத அளவுக்கு எத்தனை சட்டங்களை போட்டீங்க. இஸ்லாமியர் மக்கள் மீது சிஏஏ, NRI இந்த மாதிரி சட்டங்களை கொண்டுட்டு வந்ததுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தவங்க நீங்க தானே. ஏதோ இன்னைக்கு புதுசா அது மதவாத கட்சின்னு ஏதோ கூகுள் பண்ணி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்டுபோத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. அப்ப இத்தனை வருஷமா தெரியலையா உங்களுக்கு? பிஜேபின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து அது மதவாத கட்சி தானே. அவங்களே வெளிப்படையா சொல்றாங்களே, எல்லா மொழிக்கு எதிரான கட்சி, மதத்துக்கு, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி என்று அந்த கட்சியை வெளிப்படையா சொல்றாங்களே. நாட்டை இது இந்துக்கள் நாடு, இந்துக்கள் தான் ஆள வேண்டும் என்று அவங்களே வெளிப்படையா சொல்றாங்களே. இந்த அவங்களுடைய அஜெண்டாவே இது தானே. ஏதோ இன்னைக்கு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி செல்லூர் ராஜு பேசுறீங்க. இத்தனை வருஷமா எங்க போனீங்க? அவங்க கூட கூட்டு சேர்ந்து உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க எப்படியாவது இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி ஆகும் என்றும் உங்களுக்கு அவங்க தேவைப்பட்டாங்க. அன்னைக்கு 5 வருஷம் நீங்க 4 ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு ஆட்சி நடத்துவதற்கு அவங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அவங்கள வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிறதுக்கும் பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் அவங்களுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அதுக்காக நீங்க பதவி சுகத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக இந்த தமிழ்நாட்டு மக்களை கொண்டுட்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சிங்க, புதக்குழியில தள்ளுனீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னவர் தானே, இப்ப பிஜேபியை விட்டு வெளியே வந்தோம்னு சொன்னாரு, நாங்க கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. அதுக்காக கோடிக்கணக்கான மக்களோட உரிமைகளை நீங்க பலி கொடுத்தீங்களா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில இருக்காங்க. 2016ஆம் ஆண்டு மருத்துவமனையில இருக்கும்போது வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் வேலை செய்யலாம் என்று சொல்லி அந்த டிஎன்பிசிலையும் சரி, ஒன்றிய மாநில அரசு பதவியிலையும் மத்திய ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புலையும் வடநாட்டவர்களும் இருக்கலாம்னு சொல்லி கையெழுத்து போட்டது யாரு? OPS EPS இணைந்து தானே அந்த வேலையை செஞ்சீங்க 2016ஆம் ஆண்டு. அப்போ ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்காங்க. இதுக்கு சசிகலா உடந்தை, தினகரன் உடந்தை, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களோட வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாத்திலையும் கைய வச்சிங்கல்ல. இந்த தமிழ்நாட்டு மக்களோட வயிற்றெரிச்சல் உங்களெல்லாம் சும்மா விடுமா? இன்னைக்குதான் தெரியுமா இது மதவாத கட்சின்னு? இந்த மக்களோட உரிமைகளை பறிச்சுட்டு, வேலை வாய்ப்பை பறிச்சுட்டு இன்னைக்கு மதவாத கட்சின்றீங்க, டிராமா போடுறீங்க. அன்னைக்கு தெரியாதா?
நீட்டுன்னு ஒண்ணு கொண்டுகிட்டு வந்து இந்த பிள்ளைங்க எல்லாம் கொடுமை பண்ணி இன்னைக்கு இத்தனை பிள்ளை 13 பிள்ளைங்களுக்கு மேல இறந்துருக்குறாங்க. தன்னுடைய மருத்துவ கனவு அடையக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் மருத்துவராக ஆக முடியாம வேறு வேறு பணிகள்ல போய் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் தெரியாதா நீங்க வந்துட்டு இது மதவாத கட்சி, சாதிக்கு எதிரான கட்சி, கல்விக்கு எதிரான கட்சி, வேலை வாய்ப்புக்கு எதிரான கட்சி என்று அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு ஏதோ நாடகம் ஆடுறீங்க. எத்தனைக்கும் எத்தனை பேச்சு. ஏன் இந்த 5 வருஷம் 6 வருஷமா எங்க போச்சு இந்த பேச்சு? மக்களை ஏமாத்துறதுக்கு தானே. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மோடி ஒரு வார்த்தை கூட பேசலையே. இன்னைக்கு தஞ்சாவூர்ல கூட கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகளை கண்டிச்சு விவசாயிகளுக்கு ஆதரவா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. அதுல கூட திமுக அரசு தானே நீங்க வந்து தாக்கி பேசுறீங்க. ஒன்றிய அரசை பேசலையே, மோடியை பேசலையே. மோடியும் எடப்பாடியை பேச மாட்டேங்கிறாரு, எடப்பாடியும் மோடியை பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? மறைமுக கூட்டணி தானே. தேர்தல் முடிஞ்ச உடனே போயிட்டு எத்தனை எம்பி ஜெயிக்கிறோமோ ஜெயிச்சுட்டு போய் சேர்ந்துக்கிறது. இப்ப மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக டிராமா போட்டுட்டு இருக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து. நாங்க திட்டுறோமா, நீங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், நீங்க வலிக்கிற மாதிரி நடிங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து டிராமா போட்டுட்டு இருக்கிறீங்க. இது எல்லாம் ஒரு பிழைப்பா? மக்களோட உரிமைகளை அடமான வச்சு நீங்க ஆட்சி உங்களுடைய பதவி சுகத்துக்காக எல்லாம் மக்களை பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் உங்களுடைய பதவி சுகத்துக்காக இந்த மக்களை ஏமாத்துற வேலைக்கு வந்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? இதெல்லாம் ஒரு பிழைப்பா? கோகுலேந்திரா அப்படித்தான் சொல்றாங்க. நாங்க ஒரு கட்சிக்கு போய் பிழைக்கு இங்க ராஜா ராணியாக இருக்கும்போது வேற கட்சிக்கு போய் பிழைக்க வேண்டிய பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. இன்னைக்கு தான் தெரியுது இவங்க பிச்சைலாம் எடுக்க மாட்டாங்க, அடிமையா தான் இருப்பாங்க. கடந்த 6 ஆண்டுகளாக அவங்க வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு பூஜா தூக்கிக்கிட்டு அடிமையா இருந்தாங்கல்ல, அடிமையா தான் இருப்பாங்க. அவங்க சொல்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டு வாடினா வந்து நிக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதாவுக்கு கூல கும்பிடு போட்டு அவங்க டயர் நக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது மோடிக்கு அமித்ஷாவுக்கு கூல கும்பிடு போட்டு அவங்க டயர் நக்கிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல இந்த அடிமை கூட்டம் யாருக்காவது ஒருத்தர் காலை பிடிச்சே ஆகணும். சசிகலாவை விட்டுட்டு சசிகலா காலை பிடிச்சாங்க. ஆக இந்த அடிமை கூட்டம் யாரையாவது ஒருத்தர் காலை பிடிச்சே ஆகணும். பிச்சையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அடிமையா தான் இருப்பாங்க. கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சர் அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாம் பேசுறேன்னு ஏன் கடந்த 6 ஆண்டுகளாக இது மதவாத கட்சின்னு இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிங்களா? ஏன் அவங்க கூட கூட்டணி வச்சுங்க? இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு கூட்டணிக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பதவி சுகத்துக்காக கூட்டணி வச்சிங்க. இன்னைக்கு இந்த மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு பிஜேபியை திட்டா போல நடிச்சுக்கிட்டு ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கிட்டு மீண்டும் போய் பிஜேபி கூட கூட்டணி வைப்பீங்க. எத்தனை எம்பி வருதோ அத்தனை எம்பியும் வந்த வரைக்கும் லாபம் என்று சுருட்டிட்டு போயிட்டு எம்பி வாங்கிட்டு போயிட்டு பிஜேபி கூட போய் கூட்டணி வைப்பீங்க. இதுதானே உங்க பிளானு? தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்போ வந்துட்டு உலக அறிவே வந்து கைக்குள்ள அடக்கம். எல்லாரும் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு அறிவாளிகளாக இருக்காங்க. வடநாட்டில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த பிஜேபி அதிமுக அனுப்போ 2 பேரும் போடுற நாடகம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. இன்னும் அண்ணாமலை ஒரு வார்த்தை கூட எடப்பாடியை திட்டல. இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய கதவு ஜன்னல் எல்லாம் திறந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாங்க. பிஜேபிக்காரங்க கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க அவங்கள எடப்பாடி மோடியை திட்டல, மோடி எடப்பாடியை திட்டல. அவங்க தலைவர்களை புகழ்ந்து பேசுறாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ ஏமாளிங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க போடுற நாடகத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. வடக்கன்ஸுங்க மாதிரி படிக்காத முட்டாள்களா இருக்காங்க. எங்க தலைவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே கல்வி அறிவு கொடுத்துட்டாங்க, சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு கொடுத்துருக்காங்க எங்க தலைவர்கள். 40 நம்மதே என்று இந்தியா கூட்டணி ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியாக ஏறக்குறைய 2019 இருந்து
ஒரு 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரே கூட்டணியில ஒரு கட்சி கூட விட்டு விலகாம ஒரு 20, 21, 22, 5 ஆண்டுகளாக ஒரு கட்சி கூட கூட்டணியை விட்டு விலகாம இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து ஒற்றுமையா இருக்காங்க. சிந்தாம சிதறாம 40க்கு 40 அடிப்பு திமுக கூட்டணி. அதிமுக அமைச்சர்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை உள்ள விடக்கூடாதுன்னு இன்னைக்கு சொல்றது. அன்னைக்கு 4 எம்எல்ஏ இன்னைக்கு வந்துட்டு பிஜேபியில இருக்கிறாங்கனாக்க அது அதிமுக கூட கூட்டணி வச்சு 2021 தேர்தலில் அவங்க மூலமா கிடைச்சது தான் இந்த 4 எம்எல்ஏ. அன்னைக்கெல்லாம் தெரியல ராஜுக்கு, செல்லூர் ராஜுக்கு அன்னைக்கெல்லாம் தெரியல, கோகுலேந்திராவுக்கு தெரியல, வீரமணிக்கு தெரியல, எடப்பாடிக்கு தெரியல. அதிமுக மதவாத கட்சி கூட்டணி வச்சு 4 எம்எல்ஏக்களை வாரி வழங்கும் போது அன்னைக்கெல்லாம் தெரியல. இன்னைக்குதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்தே தெரியுது இவங்க எப்படி ஒரு டிராமா போட்டு இருக்கிறாங்க. இந்த டிராமாவை மக்கள் வந்து நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா அரசியல் அறிவோட தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. இந்த காணொலியின் மூலமாக இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மளுடைய உடன்பிறப்புகளுக்கு இருக்கு. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்தை பதிவிட்டு பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.